இன்றைய தினமலர் செய்தியில் சாலையோர வியாபாரிகள் கடை வணிகர்கள் திடீர் மோதல். வண்ணாரப்பேட்டையில் பதற்றம். மொபைல் போன் தவணை கட்ட முடியாத வாலிபர் பணத்திற்காக ஒரு பெண்ணை கொலை செய்துள்ளார். ஊத்துக்கோட்டை அருகே கொடூரம். சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை தமிழக முதல்வர் துவக்கி வைத்தார். மேலும் 1000 பேருக்கு வீடுகள் ஒதுக்கீடு ஆணைகளையும் வழங்கியுள்ளார். தேர்தல் நெருங்கி வருவதால் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். அமெரிக்காவின் அடுத்த கட்ட விளையாட்டு வெனிசுலாவுக்கு குறிபார்த்து அமெரிக்க படைகள் குவிப்பு. தமிழகத்தில் 1720 கோடி ரூபாய் முதலீட்டில் தோல் அல்லாத காலணி தொழிற்சாலை அமைக்க தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்த ஹிவாசுங் நிறுவனம் தனது முதலீட்டை ஆந்திராவுக்கு திருப்பியுள்ளது. ஆந்திர அரசு ஒரு ஏக்கர் நிலத்தை 99 காசு என்ற சொற்ப விலைக்கு வழங்க முன்வந்ததே காரணம். வணக்கம்.